வாங்க நீ தக்காளி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவையானது போட்டுக்கோங்க. இது வறுத்து எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்குறப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம், வாசமாக இருக்கும். புளி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கல்லுப்பு, தேவையான சட்னிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு சாஃப்டாக தோசைக்கு தக்காளி சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள்.